இன்றைக்கி நம்ம வீட்டிலையே டெசிகேட்டட் கோகோனட் வந்து எப்படி செய்கிறது வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ரௌன் பார்ட்டு எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கத்தியை வச்சு இப்படி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா தேங்காயிலையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் நல்லா தோல் வந்து சீவிட்டேன். இப்போ வந்து இதை நம்ம ஒரு தடவை கழுவி எடுத்துடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கழுவியாச்சு. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணியாச்சு. இதை இப்போ மிக்சியில் 1-2மா நம்ம அரைச்சி எடுத்துடலாம். தேங்காய் பூ மாதிரி நம்ம இப்போ துருவனாலும் இதை துருவி எடுத்துக்கலாம். இப்போ துருவுறது கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம அரைச்சாச்சு. இதை வந்து இப்போ நம்ம கடையில் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அதுதான் டெசிகேட்டட் கோகோனட். இதை வந்து நம்ம செஞ்சு ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். இதில் நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்கக்கூடாது. இது நல்லா நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ வந்து கடாய் வந்து காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த எல்லா தேங்காயையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா ட்ரையாக ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இதோட ஈரப்பதம் எல்லாமே போகிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வருங்க. கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடாமல் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை வறுத்து விட்டுறலாம். இப்போ தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே நல்லா போயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் வந்து டெசிகேட்டட் கோகோனட். நம்ம வீட்டிலே வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ வந்து டெசிகேட்டட் கோகோனட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ டெசிகேட்டட் கோகோனட் வந்து தயாராகிடுச்சு. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரசான்ஸ் ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.